இந்த திமுகல அயலக அணி, அந்த அணி, இந்த அணின்னு புதுசு புதுசாக அணி வைப்பாங்க. இப்படி சப்ளை அண்ட் சர்வீஸ் அணின்னு ஒன்று வச்சுருக்காங்களான்னு டவுட்டாக இருக்குது. அதாவது இது மாதிரி பெண்களே ஏன்னா இப்போ யார் அந்த சார்னோட நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தோமே, நீங்கள் அந்த சார்கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னது. அப்போது ஒரு கூட்டமே இப்படி இறங்கி இருக்குதா? பெண்களை பார்த்து, அது குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவிகளை இந்த மாதிரி இதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னே ஒரு தங்களுடைய நிர்வாகிகளுக்காகவே பயமாக இருக்குங்க. அதாவது இதை எங்கே போய் முடியும்? இதெல்லாம் அப்படியாவது ஒரு தவறு நடந்ததா? உடனடியாக ஒரு ஆக்ஷன் இருக்கா? தன் கட்சிக்காரனாக இருந்தார், இந்த யாராக இருந்தார், இந்த தவறு செய்கிறவங்க மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தார்மீக கடமை முதலமைச்சருக்கு இருக்குதுல்ல, இந்த அரசாங்கத்துக்கு இருக்குல்ல, அதையாவது பண்ணணும்ல. இப்போ பொள்ளாச்சி சம்பவம் அப்படியே என்னமோ தாங்கெல்லாம் மனித புனிதர்களாகிட்டு மாதிரியும், அதிமுக ஆட்சியில் தான் அவ்வளோ மோசமாக நடந்துட்டு மாதிரியும் என்னென்னவெல்லாம் இப்போ கடந்த சில நாட்களாக நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. நமக்கு அப்படியே அதையெல்லாம் பார்க்குறப்போ அப்படி துடிச்சுது. இது பார்த்தீங்கன்னா அதில் இருந்தது ஒரே ஒரு பையன் அதிமுகவில், அதுவும் அவன் ரொம்ப ஒரு சாதாரண பொறுப்பில், மிக சாதாரண பொறுப்பில் இருந்த பையன். இதில் இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் அவன் ஈடுபட்டான், அவன் பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே கட்சியை விட்டு நீக்கினாங்க.